ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே நடக்கக்கூடாது, எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பார்க்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். பேசும்போதே ஒரு மாதிரி இருக்குல்ல, ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் பார்வதிக்கும் கமருதிக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. அதை கமருதின்னு ஆரம்பித்து வச்சார். அதில் வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள் விட்டார். இந்த மாதிரி நீ இந்த வாரம் இந்த வீட்டை விட்டு எவிக்ஷன் ஆனால் என்ன காரணம் சொல்லக்கூடாது, இந்த வாரமே நீ போயிட்டேன்னா என் பேரை சொல்லக்கூடாது, நீ ஒழுங்காக வேலையை செய்யலை, நான் வேலை செஞ்சாலும் எனக்கு பெஸ்ட்டு கிடச்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது வந்து அப்படியே ஒரு வாக்குவாதமாக போச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த பக்கம் போனார். அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் தொலைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பாத்திரம் தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அரோராக்கு வந்துட்டு மைக்கு போடணும்னு ஒரு விஷயம் வருது. வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போதே வந்து ஒரு மாதிரி கிண்டல் அடித்து சொல்கிறாங்க. பக்கத்தில் கமருதீன் சிரிக்கிறார். அவங்கள பார்த்து ஒரு மாதிரி நெக்கலாம். இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா பாத்திரம் தொலைக்கி முடிச்சிட்டாங்க. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம கமருதீன் வராரு. இவங்க அப்படியே வெயிட் பண்ணி பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நடிக்கிறாங்க. பக்கத்தில் அவர் வந்து எதாவது பார்ப்பாருன்ட்டு சொல்லிட்டு அவர் பார்க்கல. முதல்ல நின்றுட்டு இருந்தார். இவங்க முடிக்கட்டும்னு சொல்லிட்டு போனார். திரும்ப அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. திரும்ப வந்தார். சரி டைம் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார். பாத்திரத்தை கழுவுறாரு. இவங்க அப்படியே பார்க்குறாங்க. கை லைட்டாக டச் பண்ணுறாங்க. அப்பயும் நோ ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஒரு லுக்கு விட்றாங்க. சுத்தமாக பார்க்கல. ஒரு 4-5 வாட்டி பார்க்குறாங்க. பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் அப்படியே கொஞ்சம் கூட கவனிக்காமல் கண்டுக்காமல் அப்படியே அந்த பக்கம் போயிட்டார். அவங்க வந்துடல, இதுதான் உலகம் அப்படின்ற மாதிரி அப்படியே நின்று இது பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு இது ஏன் இதுனா நேற்று அவங்க அம்மா வராங்க என்ட்ரி. அவங்க அம்மாக்கிட்டே நல்லா பேசுகிறாங்க. இவரோட விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. போத்தன் வந்துட்டு 2 பேரும் சூப்பராக விளாட்றீங்க, தனித்தனியாக விளாடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் இப்போ ஓகே சொல்லிட்டான்னா முதலால் நான் தான் வந்து நிற்பேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகேன்னு பேசுகிறாங்க. காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காலையில் நைட் சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நட்பாகவே ஓடிட்டுருக்கு. அதாவது மீன்ஸ் லவ்வாராகவே போயிட்டுருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்க கூட கவனிக்காமல் அப்படி போயிட்டு இங்கே லிப்ஸ்டிக் வந்து இதுவாக இருக்கும் தொடச்சி விட்ருப்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு அனுநியம். நேற்று வந்துட்டு நான் ரொம்ப ஒன்று மிஸ் பண்ணுறேன்னு ஹக்லாம் பண்ணிவிட்டு அடுத்த நாளே ஒரு சண்டை ஒன்று க்ரியேட் ஆகுது. அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறாரு, கனிக்கிட்ட போய் பேசுகிறாரு, விஜய் பார்வதியை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. திரும்ப வராரு, கண்டுக்க கூட மாட்டுறாரு. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு. இது வந்து அந்த பொண்ணுக்கு தேவையான விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க அம்மா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எமோஷனல் இந்த வீட்டில் வருமா, ஆனால் அதை நம்ம எப்படி கையாளுறோன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது ஒன்றும் பீச் இல்லை அப்படின்னும் போது இங்கே எமோஷன்ஸ் வர்றதா தப்பே சொல்லலை. ஆனால் அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுங்க, அதை கொச்சப்படுத்திடாதீங்க. கரெக்டாக நீ யோசி, உனக்கு மூளை இருக்குது, உனக்கு அறிவு இருக்குது, அதை யோசி, அவ்வளோதான். அந்த பையன் அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொல்ல போகிறதே கிடையாது. மெச்சூரிட்டி நேற்று ஒன்று சொல்லியிருப்பாங்க, அவனுக்கு மெச்சூரிட்டி இன்னும் கம்மிமா, போக போக தான் நிறைய விஷயங்கள் படப்படன்னு தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. அதை மட்டும் ஒரு நூல் சொல்லியிருப்பாங்க. இவங்க அதை வச்சு கரெக்டாக யோசிக்கணும். இவர் இந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா திரும்ப திரும்ப ஏங்குறது, அவரை பார்ப்பாரா பார்க்க மாட்டாங்கன்னு அவர் கண்டுக்காமல் போகிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, தனியாக இருங்க, 3 வாரம் கேமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வெளியே போய்ட்டு பாருங்கள், செட் ஆச்சுன்னா 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்கள். இல்லையா அடுத்தடுத்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் நல்லா படம் பண்ணுங்கள், அவரு நல்லா படம் பண்ணி நல்லா பெரியாளாக வரட்டும். இது வந்து தேவையில்லாத விஷயங்கள்ன்றது தான் என்னோடய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப பாவமாக இருந்துச்சு. நேற்று ஒரு விஷயம் நடக்குது. காலையில் பிக் பாஸே வந்து ஒரு லவ் சாங்கை போடுறாரு. லவ் சாங் என்னத்தை சொல்ல, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.